சென்னை அருகே திடீரென தொழிலதிபரை சுத்து போட்ட கும்பல். ஐயோ விட்டுவிடுங்கள் என கதறி ஓடிய பதைக்க வைக்கும் காட்சி. திடீரென வந்த 3 பைக் கொடூர ஆயுதங்களால் ரியல் எஸ்டேட் அதிபரை சரமாரியாக கழித்து தள்ளிய அதிர்ச்சி. சிதறி ஓடிய மக்கள், குவிக்கப்பட்ட போலீஸ். சென்னை டி நகரை சேர்ந்த 57 வயதானவர் பழனிசாமி ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்தார். இந்த நிலையில் பழனிசாமி தரமணி சேவநகர் முதல் தெருவில் சென்று கொண்டிருந்த போது அவரை 3 இருசக்கர வாகனத்தில் வந்த 5 பேர் கொண்ட கும்பல் சூழ்ந்து கொண்டு கத்தி, வாள், வீச்சறிவாள் உள்ளிட்ட கொடிய ஆயுதங்களால் அவரை தும்சம் செய்கின்றனர். அவர்களது தாக்குதலில் இருந்து தப்பிக்க முயன்றும் அவரால் முடியாமல் கீழே விழுந்து சிதைக்கப்படுகிறார். அந்த கும்பல் கோரமாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விடுகிறது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் பயத்தில் சிதறி ஓடினர். அப்பகுதி முழுவதும் பதற்றம் தொற்றிக்கொள்ள இறுதியாக உயிருக்கு போராடி கொண்டிருந்த பழனிசாமியை அப்பகுதியில் உள்ளவர்கள் மீட்டு 108 ஆம்புலன்ஸை வரவழைத்து சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே பழனிசாமி உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். தரமணி காவல்துறையினர் இது குறித்து கொலை வழக்கு பதிவு செய்து பழனிசாமியை படுகொலை செய்தவர்களை தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வருகிறார்கள். சென்னையில் நடந்த ரியல் எஸ்டேட் அதிபர் படுகொலை ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பதறச் செய்திருக்கிறது. பழிக்கு பழியாக இந்த கொலை சம்பவம் நடந்ததா, அல்லது கூலிப்படையினரின் செயலா, அல்லது மாமூல் கேட்டு தராததால் ரவுடிகள் இந்த கொலையை அரங்கேற்றினரா என பல்வேறு கோணங்களில் விசாரணை நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது.